இன்றைக்கி நம்ம ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய் பண்ண போகிறோம். இது ஃபேமஸ் ஆந்திராவில் தான். எங்கள் வீட்டில் இருந்த ஒரு ஆந்திரா இருந்து வந்த ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இது சொல்லி கொடுத்தாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக நான் இது செஞ்சிட்ருக்கேன். கிடையவே கிடையாது. ஒரு தடவை போட்டு வச்சுக்கினாங்க, ஒரு வருஷத்துக்கு கிடையாது. நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். மாங்காய் நல்லா புளிப்பு தேர்ன மாங்காய் வாங்கி ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்க அந்த பருப்பு எடுத்து வெளியே போட்டுடணும். போட்டுட்டு இந்த ஓட்டோடு இந்த மாதிரி சைஸில் ஒரே சைஸை அப்படி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி ஒரு பேப்பரை விரித்து அதில் காய வச்சிடணும். தனியாக காய வைக்கணும். காய வச்சுட்டு அதில் இருக்க ஈரமெல்லாம் போயிடணும். இது நான் காலையில் கட் பண்ணி வச்ச 10 மணிக்கு. இப்போ நான் 5 மணி ஆகுது. இப்போ தான் எடுக்கிறேன் போடுறதுக்கு. அவ்வளோ நேரம் நீங்களும் காய வைக்கணும் தனியாக பேப்பரில். அதில் இருக்க ஈரம்லாம் போகணும். இந்த ஓட்டு மேலே இருக்க தோல் இது பாருங்கள், இந்த தோலை இப்படி எடுத்துடணும். இதையும் எடுத்துடணும். இது ஒண்டி தான் இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு தடவை செஞ்சு கட்டுன்னு பாருங்கள். இது கட் பண்ண மாங்காய் இந்த ஓட்டோட அதில் இருக்க இந்த மேல் தோலை இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு இது வச்சுருக்க 1 கிலோ கிட்டத்தட்ட 5 மாங்காய், பெரிய மாங்காய் தேர்ன மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் 1/2 கிலோ எடுத்துக்க வச்சுருக்கேன். நல்ல நாட்டு பூண்டு வாங்கி இதை பாருங்கள் தோலை உரித்து 1/4 கிலோ பூண்டை உரிச்சது இது. பெருங்காயம் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 100 கிராம், ஒரு கப்புக்கு மேலே இருக்கும் 100 கிராம், உப்பு 100 கிராம். இது கல் உப்பு. இதை மிக்சியில் போட்டு நைஸாக பொடியாக அந்த மாதிரி அரைச்சிக்கணும். கல் உப்பு போட்டால் தான் நல்லா இருக்கும், கெடாமல் நல்லாயிருக்கும். கெமிக்கல்ஸ் எதுவும் இருக்காது. வெந்தயம் கசக்கும், அதனால் ஆனால் ஊறுகாய் கண்டிப்பாக போடணும். அதனால் இது 25 கிராம். சும்மா எல்லாமே பச்சையாக தான் அரைக்கணும். நீங்கள் வறுத்து அரைக்க தேவையில்லை. கடுகு அதே போல் வாங்கி 100 கிராம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி இதை வச்சுருக்கேன். எல்லாம் இது தேவையான பொருள்லாம் சொல்லிவிட்டு இது எப்படி செய்யணும்னு நான் காட்டுறேன். இது போகிறதுக்கு இந்த மாதிரி அகல பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த ஊறுகாயை கலந்து எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பீங்கான் ஜாடி, கண்ணாடி ஜாடி அது மாதிரி வச்சுக்கோங்க. உப்பு போட்டுருங்க. கையில் தாங்க பண்ணணும். கரண்டையெல்லாம் பண்ணிங்கன்னா சரி வராது. மஞ்சத்தூள், பெருங்காயம், வெந்தயத்தூள் 50 கிராம், கடுகுத்தூள் 100 கிராம், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது எல்லாத்தையும் இப்படி கையால் இப்படி கலந்து விட்டுக்க. கலக்கிறமே கெட்டு போயிடும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கையால் கலக்குங்க, ஒன்றும் ஆகாது. கையால் தான் இது செய்ய முடியும். இந்த நேரத்தில் எல்லாத்தையும் கலந்துட்டு நீங்கள் உப்பு காரம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு காரம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. எல்லாம் நல்லா கலந்துட்டு பூண்டியும் இதிலே போட்டுருங்க. கலந்து வச்சிட்டிங்களா? இப்போ இந்த மாங்காவை கை கொள்கிற அளவு கல்லிட்டு இந்த எண்ணெயில் நனைக்கணும். இப்போ எண்ணெயில் நனைச்சிட்டு அது உள்ளே போட்டு எடுத்துட்டு இதை இப்படி போட்டு பூண்டோடு இப்படி நனைச்சி இந்த மிளகாத்தூள், உப்பு, பூண்டு எல்லாம் இதில் சேர்ந்து இது பாருங்கள். திருப்பி இதை அள்ளி இப்படி போட்டணும். இதில் உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். அப்போ தான் கெடாது. இந்த பூண்டும் இந்த மாங்காவோட புளிப்பில் ஊறி இந்த காரமும் சேர்ந்து, காரம் உப்பு சேர்ந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் சாதா சிம்பிள் ஊறுகாய் சொல்லி கொடுத்தேன். இது கொஞ்சம் வேலை செய்கிற ஊறுகாய். அது 1 வாரம் 10 நாள் தான் வச்சுக்க முடியும். இந்த மாங்காய் ஊறுகாய் 1 வருஷம் கூட கிடையாது. இந்த ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்துடும். மேலே நிற்கும். அதிலே உங்களுக்கு தெரியும் அது ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. மிளகாத்தூள், எல்லாம் மாங்காய் எல்லாத்தையும் அதே மாதிரி செஞ்சு இதில் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு ஜாடி ஃபுல்லாக கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மிச்சம் எண்ணெய்னா நீங்கள் பயப்படாதீங்க. இது அப்படியே இதிலே ஊற்றி இந்த பாருங்கள், இதிலே ஊற்றி அப்படியே வச்சுருங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் கூட வச்சு இப்படியே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே வச்சுருங்க. இந்த வெள்ளை துணியை இப்படி போட்டுட்டு இப்போ போட்டு முடிச்சாச்சு. இது அப்படியே அசைக்காமல் 5 நாள் வச்சுக்கோங்க. 5 நாள் கழிச்சு ஒரு நீட்டு காம்பு இருக்கிற கரண்டி வச்சு கிளறி நல்லா மேலே கிழக்குமா கிளறி விட்டுட்டு எண்ணெய் மேலே அப்படியே எல்லாம் நீங்கள் ஊற்றின எண்ணெய்லாம் மேலே நிற்கும் இருக்கட்டும். அப்போ தான் கெடாது.
ஒரு கல் உப்பு போட்டு ஜாஸ்தியாக போட்டு இதை எண்ணெய் தான் அது பாதுகாத்து வைக்கும் 1 வருஷத்துக்கு. இப்போ வந்து மாங்காய் சீசனு, வெயில் காலம். இப்போ நல்லா தேர்ன மாங்காய் வரும். அந்த மாங்காய் பார்த்து, புளிப்பு மாங்காய் பார்த்து வாங்கி கழுவி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், அந்த பூண்டோ மாங்காயை சேர்ந்து ஊறுகாயை சாப்பிடும்போது எவ்வளோ பிரமாதமாக இருக்கணும். அப்போ ஊறுகாய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருங்க. இது எங்கள் வீட்டு ஃபேவரட். எங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வருஷம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருவேன். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஷின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.